சூழ்நிலை 2-1. Good afternoon, teacher. Good afternoon, ma. பேப்பர் வாங்குறீங்களா? பரமேஸ்வரி. Thank you, teacher. மாலதி, என்னம்மா மார்க் இவ்ளோ கம்மியா வாங்கிருக்க? அதுவும் மேத்ஸ்லயே சோசியல் சயின்ஸ்லயே ரொம்ப கம்மியா இருக்கு. நல்லா படிக்கணும் சரியா? என்னாச்சு மாலதி, சரியா படிக்கலையா? நானும் என்னடி பண்ண, இந்த கணக்கு முனுக்கு ஆமனுக்கு மட்டும் வரவே மாட்டேங்குது. உங்க அம்மாட்ட சொல்லி டியூஷன் அரேஞ்ச் பண்ணலாம்ல? அம்மா இன்னைக்கு அரேஞ்ச் பண்றேன்னு சொல்லிருக்காங்கடி. சரி பை. டிங் டிங். அண்ணே நீங்களா? அம்மா வீட்ல இல்லையா பாப்பா? அம்மா கடைக்கு போயிருக்காங்களே. அம்மா உனக்கு கணக்கு சொல்லி கொடுக்க சொல்லி சொன்னாங்க. அப்படியே அண்ணே உள்ள வாங்க. A plus B plus கை எடுங்க. கொஞ்சம் கோஆபரேட் பண்ணு பாப்பா. வேண்டாம். அண்ணன் தானே. கை எடுங்கண்ணே. டிங் டிங். அம்மா வந்துட்டாங்க. நடந்தது சொன்ன தொலைச்சிருங்க. டிங் 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 டிங். என்னாச்சு மாலதி, அமைதியாவே இருக்க? ஒண்ணும் இல்ல. நானும் உன்னை ஒரு வாரமா பார்க்க, ஏன் அமைதியாவே இருக்க? ஒண்ணும் இல்ல சொல்றோம்ல. வேணா உனக்கு ஒரு காமெடி சொல்லட்டா? சொல்லு. ஒரு கொக்கு வானத்துல பறந்துகிட்டு இருக்கையிலே முட்டை போடுச்சான். ஆனா அந்த முட்டை கீழே விழுலையா? ஏன்? ஏன்? ஏன்னா அந்த கொக்கு சட்டி போட்டுருச்சான். ஏய் என்னாச்சு? கை எடு. ஏய் என்னாச்சு மாலதி? டியூஷன் சொல்லி கொடுக்க வராங்கல்ல. ஆமா. அந்த அண்ணன் என்கிட்ட தப்பு தப்பா நடந்துக்கறாங்க. ஏய் என்ன சொல்ற? வா டீச்சர் கிட்ட சொல்லுவோம். வேண்டாம் பயமா ஒண்ணு சொல்ல மாட்டேங்க வா. டீச்சர், என்னப்பா? மார்னிங் டியூஷன் சொல்லி கொடுக்க ஒரு அண்ணன் வராங்கல்ல? ஆமா. அந்த அண்ணன் விட்டு தப்பா நடந்துக்கறாங்க. இதை ஏமா முதல்ல உங்க அம்மாட்ட சொல்லல? யார்ட்டே சொல்ல கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்காங்களாம். இந்த மாதிரி பிரச்சனை உன் ஃப்ரெண்டுக்கு மட்டும் இல்லம்மா. இந்தியாவுல 69% குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பிரச்சனை தான் நடக்குது. ஏன் தமிழ்நாட்டிலேயே கடந்த 5 வருஷத்துல 250% குற்றங்கள் நடந்துகிட்டு இருக்குதுமா. முதல்ல குட் டச் பேட் டச்னா என்னன்னு தெரியுமா? ஓ தெரியும் டீச்சர். எது பாதுகாப்பா உணரப்படுதோ அது குட் டச். எது அச்சுறுத்துற மாதிரியோ அந்தரங்க உறுப்புகளை தொடுறத அமைதோ அது பேட் டச். கரெக்ட். டீச்சர், அப்ப இந்த குற்றவாளிகளுக்கு தண்டனையே கிடையாதா? ஏன் கிடையாது? அதுக்காக தான் நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல 2012ல போக்சோ சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதுல குற்றவாளிகளுக்கு குறைஞ்சது ஆயுள் தண்டனையில இருந்து அதிகபட்ச தூக்கு தண்டனை வரைக்கும் இருக்குதுமா. அது மட்டும் இல்ல, இத விரைவா விசாரிக்கிறதுக்காக 1023 விரைவான நீதிமன்றங்களை இப்போ நம்ம இந்திய அரசு தீர்மானிச்சிருக்குமா. அது மட்டும் இல்ல, உனக்கோ உன் ஃப்ரெண்டுக்கோ இந்த மாதிரி பிரச்சனை நடந்ததுன்னா உடனே நீ 1098 நம்பருக்கு கால் பண்ணணும். அவங்க எந்த நேரத்துலயும் உனக்கு உதவி செய்வாங்கம்மா. இப்போ இந்த கொரோனா காலகட்டத்துல தமிழகத்துல குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறைகள் அதிகரிச்சிருச்சு. அதனால நம்ம தமிழக அரசு ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்கு. அதாவது நம்ம குழந்தைங்க படிக்கிற பாட புத்தகம் இருக்குல்ல, அதுல முன்பக்கத்துல 5 ஃபோன் நம்பர்ஸ் இருக்கு. அது என்னன்னு சொல்ல பார்க்கலாம். பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு உதவி 1098 என்ற நம்பர், 1091 என்ற நம்பர், 104 என்ற நம்பர், 184 என்ற நம்பர், 1441 என்ற நம்பர். வெரி குட். டீச்சர், இவன் எப்பவும் உன்னோட பேர் வெளில தெரிஞ்சாதா டீச்சர்? கட்டாயம் வெளியே தெரியாது. அந்த பிள்ளையோட பெயர், முகவரி, பள்ளி எதுவுமே வெளியே தெரியாதுமா. ஏன் அந்த பிள்ளைய விசாரிக்கிறது கூட தவறுமா. அது மட்டும் இல்ல, அந்த குற்றவாளிக்கு தகுந்த தண்டனை கிடைச்சிடும். இந்த பிள்ளை பாதிக்கப்பட்டது தெரிஞ்ச உடனே நம்ம காவல் நிலையத்திலேயோ போக்சோ அப்படிங்கிற இ-பாக்ஸ் இணையத்திலேயோ உடனே நம்ம தெரிவிச்சிடலாம். டீச்சர், இவன் எப்பவுமே அமைதியாவே இருக்காளே டீச்சர். எல்லா நேரத்திலயும் அமைதியா இருக்க கூடாது மாலதி. சத்தமோட பழகிக்கோ. அப்பதான் பாதிக்கப்பட்ட இடத்துல நீ மாட்டிக்கொண்டாலோ உன்னோட சத்தம் தான் மற்றவங்கள உதவிக்கு அழைக்குமா. டீச்சர், அப்ப இவளால இதுல இருந்து மீண்டே வர முடியாதா? ஏன் மீள முடியாது? நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம மாலதி இப்ப உடல் அளவுலயும் உள்ளத்தளவுலயும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா. அதனால அவளை ஒரு நல்ல மனநல மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போவோம். கட்டாயமா அதுல இருந்து மீண்டு வந்துருவா. உன் ஃப்ரெண்டு தனியா இருக்காளா? ஏன் எதுக்குன்னு கேள்வி கேளு. பெற்றோர்களும் அவங்க குழந்தைகளை தனியா இருக்க விடாதீங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல தோழனாவோ தோழியாவோ அவங்க கூட சேர்ந்து பழகுங்க. மாலதி இங்க வா. நீ உன்னோட உடலளவுலையும் உள்ளத்தளவுலையும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கமா. அதனால உன்னோட ஆரோக்கியத்திற்காக பழங்கள் காய்கறிகள் இதெல்லாம் சாப்பிடு சரியா? சரி டீச்சர். அது மட்டும் இல்லாம தற்காப்பு கலைகளான கராத்தே, சிலம்பம் இதெல்லாம் கத்து வச்சுக்கோ. அது எந்த நேரத்திலயும் உனக்கு உதவியா இருக்கும்மா. சரி டீச்சர். அது மட்டும் இல்லாம உன்னோட உடல் ஆரோக்கியத்துக்காக உடல் அமைதிக்காகவும் யோகா, பிஇடி இந்த மாதிரி
விஷயங்கள்லாம் சேர்ந்து உன்னோட தன்னம்பிக்கையை வளர்த்துக்கோ. சரி டீச்சர். அப்புறம் என்சிசி, NSS இந்த மாதிரி விஷயங்கள், மியூசிக், டான்ஸ் நம்ம ஸ்கூல்ல நிறைய இருக்கு. அதுல எல்லாம் கலந்துக்கிட்டு உன்னோட நம்பிக்கையை வளர்த்துக்கோமா. சரி டீச்சர். கட்டாயமா இதுல இருந்து நீ மீண்டு வந்துடலாம். எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு டீச்சர். பாலியல் வன்முறையை ஒழிப்போம், பாரத குழந்தைகளை காப்போம்.